குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த அம்மனுக்கும் வந்து குழந்தை இல்லை. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், மேலே கூரையே இருக்காது. இந்த அம்மன் வந்து வெயில்லையே தான் உட்காந்துருக்காங்க. நம்ம கூரை அமைக்க நினச்சாலும் முடியாது. அதை மீறி ஏதாவது மரக்கிளைகள் வந்தாலும் நிழல் தந்துச்சுன்னா அந்த கிளை வந்து ஒடிஞ்சு விழுந்துருமா. இவங்க கோவப்பட்டு தான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. இவங்க தங்கச்சிக்கு வந்து 4 குழந்தைகள். வழக்கம் போல அவங்க குளிச்சு, அலங்காரம் பண்ணி வீட்ல இருந்திருக்காங்க. இந்த அம்மன் வந்து தங்கச்சி குழந்தைகள பார்க்க போயிருக்காங்க. அப்ப வந்து கண்ணு பற்றும் குழந்தைங்க மேலன்னு சொல்லிட்டு, இவங்க தங்கச்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லா குழந்தைகளையும் ஒரு பெரிய கூடை போட்டு மூடி வச்சுட்டு, பெரியம்மா வந்தா நீங்க யாரும் வெளிய வராதீங்க. யாரும் தெரியாத மாதிரி இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த அம்மனும் வந்து போய் குழந்தைகள கூப்பிட்டு பார்த்துருக்காங்க. யாருமே வெளியே வரல. சரி வீட்டில் இல்லை போலன்னு நினச்சிட்டு இவங்க திரும்ப போயிருக்காங்க. அப்போ ஒரு குழந்தை வந்து சிரிக்கிறதோ ஏதோ பேசுகிறதோ வந்து இவங்களுக்கு கேட்டிருக்கு. அப்போ கூப்பிட்டு விசாரிக்கும் போது நடந்ததை அந்த குழந்தைங்க சொல்கிறாங்க. நம்ம தங்கச்சியே இப்படி பண்ணிட்டாளேன்னு இவங்களுக்கு ரொம்ப வருத்தம். அதே சமயம் ரொம்ப கோவமாகவும் வந்திருக்கு. அப்படி கோவிச்சிட்டு தான் இவங்க இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. குழந்தை இல்லாதவங்க இங்கே வந்து கண்ணீர் சிந்துனா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து குழந்தை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதேமாரி வேண்டுதல் நிறைவேறினா இங்கே வந்து தன்னோட காணிக்கையை வந்து அவங்க செலுத்திடுவாங்க. இங்கே கிடா வெட்டு கூட நடக்கும். இங்கே வந்து சமைச்சு எல்லோரும் சாப்பிட்டுட்டும் வந்து போவாங்க. நான் கூட இந்த சாமிக்கிட்ட வேண்டியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.